இந்தியன் கார் மார்க்கெட் 2025 இறுதியை ரொம்பவே ஸ்ட்ராங் நோட்டோட முடிச்சிருக்காங்க. டாடா, மஹிந்திரா போன்ற இந்திய நிறுவனங்கள் ஹியூண்டை போன்ற நிறுவனங்களோட டாமினேட் பண்ணி டாப் பொசிஷன்ஸை பிடிச்சிருக்காங்க. மாருதி சுசுகி மற்றும் மற்ற கார் நிறுவனங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த டாப் செல்லிங் கார் பிராண்ட் லிஸ்ட்ல பார்த்தலாம். 12வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நிசான் நிறுவனம். 1902 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க டிசம்பர் 2025. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 10.2% குறைவான நம்பர்ஸ் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. 11வது இடத்தை ரெனோ நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 3845 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 33.4% வளர்ச்சி சந்திச்சிருக்கு ரெனோ நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணம் அவங்க ரீசெண்டா கொடுத்த அப்டேட்டான ட்ரைபர் மற்றும் கைகர். இந்த 2 கார்களுமே இயர் அண்ட் சேல்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம். 4256 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 11% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணம் ஃபோக்ஸ்வேகன் நிறுவனத்தோட வேர்டஸ் மட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. டைகனோட சேல்ஸ் வால்யூம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா நிறுவனம். 5567 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 22% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. ஸ்கோடா நிறுவனத்தை சிங்கிள் ஹேண்டடா ஸ்கோடா கைலாக் தான் இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அடுத்து நாம பார்க்க போறது ஹோண்டா நிறுவனம். 5807 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 3.6% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க ஹோண்டா நிறுவனம். ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட ஹோண்டா எலிவேட்டோட ஸ்பெஷல் எடிஷன் மற்றும் ஹோண்டா சிட்டியோட ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படின்னு சேல்ஸ் வால்யூம்ல கொஞ்சம் புஷ் கிடைச்சிருக்கு ஹோண்டா நிறுவனத்துக்கு. அடுத்து நாம பார்க்க போறது எம்ஜி மோட்டார்ஸ். 6500 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 13% குறைவாக தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. ரீசெண்டாக எம்ஜி ஹெக்டாருக்கு ஃபேஸ் லிஃப்ட் அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த சேல்ஸ் வால்யூமுக்கு ஒரே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எம்ஜி வின்சர் ஈவி தான். அடுத்து நாம பார்க்க போறது கியா நிறுவனம். 18659 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 105% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க கியா நிறுவனம். கியா நிறுவனத்தோட காரன்ஸ் கிளாவிஸ் ஈவி, லேட்டஸ்டா அப்டேட் பண்ணப்பட்ட கியா சானட் அப்படின்னு பல கார்கள் இந்த நிறுவனத்துக்கு சக்சஸ் ஸ்டோரியா மாறி இருக்கு. 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா நிறுவனம். 34157 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 37% வளர்ச்சி சந்திச்சிருக்கு டொயோட்டா நிறுவனம். 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டை நிறுவனம். டிஸ்பைட் எக்கச்சக்கமான ஸ்மால் கார்ஸ் மற்றும் டிசம்பர் எண்ட் ஆஃபர் கொடுத்தும் கூட 42416 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் எந்த விதமான பெரிய வித்தியாசமும் இல்லை ஹியூண்டை மோட்டார்ஸோட சேல்ஸ் வால்யூம்ல. மறுபக்கம் டாடா மோட்டார்ஸ் 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 50046 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. 13% அதிக விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது ஹியூண்டையை பீட் பண்றதுக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு எலக்ட்ரிக் கார்கள் மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்கு. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல மஹிந்திரா நிறுவனம் இருக்காங்க. 50946 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 23% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ்க்கும் மஹிந்திராவுக்கும் வெறும் 900 கார்கள் மட்டுமே வித்தியாசம் அப்படின்னு சொன்னாலும் மஹிந்திரா நிறுவனத்தோட பெரும்பாலான கார்கள் காஸ்ட்லியான கார்கள் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எப்பவும் போல மாருதி சுசுகி இருக்கு. அண்ட் இந்த வருடம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் நோட்டோட முடிச்சிருக்காங்க. 1,78,646 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய சேல்ஸ் வால்யூம் இருந்தும் 37% வளர்ச்சியும் சந்திச்சிருக்காங்க. மற்ற எல்லா கார் நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்தா கூட மாருதி சுசுகி நிறுவனத்தோட சேல்ஸ் வால்யூமோட நிகரா இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம். இது தவிர ஜீப் மற்றும் சிட்ரோயின் நிறுவனங்கள் கடைசி இடங்களை பிடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா டிசம்பர் 2025 மஹிந்திரா, டாடா மற்றும் மாருதி சுசுகிக்கு ரொம்ப சிறப்பான மாதமா முடிஞ்சிருக்கு.